வணக்கம். நான் ஒசூர் லட்சுமி சினிமாஸில் பறந்து போ படம் பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். இன்றைக்கி நூன் ஷோ 100க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாச்சு. சென்னையில் சொன்னாங்க ஒசூரில் படம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அங்கே வந்து பார்த்தா டாக்டர் தேட்டரோட சவுண்டு தேட்டர் இது எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது சென்னையினுடைய லெவலில் தான் இருந்துச்சு. ஆடியன்ஸுமே ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் தான் இருந்தாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. நிறைய கொஷின்ஸ், நிறைய சிரிச்சோன்னு சொன்னாங்க. பறந்து போவனுடைய திரையன் முழுக்க ஸ்ரீபிரசாத்தை கேட்டுகிட்டே இருக்குது. பாடலில் என்ஜாய் பண்ணோன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் சார் சொன்னார் இந்த படம் 3 வீக் ஹோல்ட் ஆகும்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஷோலேருந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஷோஸ் கொடுத்தாரு. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், பறந்து போய் எப்படி இல்லை சார், நீங்கள் ஒரு சிட்டியில் பார்க்குறது நம்ம ஒசூரில் பார்க்குறது எப்படி இருக்கும் சார்? அதான் சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் கோயம்புத்தூரில் பார்க்குறதுக்கும் சென்னையில் பார்க்குறதுக்கும் ஈரோடில் பார்க்குறதுக்கும் ஒசூரில் பார்க்குறதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. பார்வையாளர்கிட்டும் சரி தேட்டரோட குவாலிட்டியிலும் சரி ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே மாதிரி ரசிக்கிறாங்க. பார்வையாளர்கள் நீங்கள் ஏபிசின்னு ஒன்று இருக்க மாதிரி எனக்கு தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க எப்படி வரவேற்பு இருக்கு சார்? ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள் என்ன பேசுறாங்க? மக்கள் என்ன பேசுகிறாங்க சார் சொன்னாங்க தெரியும் சார். அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் சார்கிட்ட வந்து எல்லா நேரமும் சிரிக்கிற மாதிரி ஒரு மூவி வந்திருக்கு அப்படின்னு எவ்ரி ஒன்று பயங்கர ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லாருமே. படம் ஃபுல்லாகவே சிரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. ப்ளஸ் அடுத்து வந்து இந்த மாதிரி நல்ல மூவிங்கனும் ஒசூருக்கு இந்த மாதிரி அடுத்து நம்ம சார் திரும்ப வர மாதிரி எல்லாமே இருக்கும். தேட்டரில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஷோ? அது சார் முதல்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷோ 2 ஷோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஷோஸ் வந்து இப்போ 3-4 அப்படிங்கிற லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஃபீல் குட் மூவிஸ் வர வர ஜனங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அண்ட் எங்களுக்குமே ஒரு மக்கள் வந்தால் தான் தியேட்டருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான். அடுத்த படம் 7 கடல் 7 சார். அதுக்கப்புறம் என்ன சார் பிளான் பண்ணிருக்கீங்க? மாசத்துல ரிலீஸ் ஆகணும். இந்த கேள்விக்கு பதில் நம்ம 7 கடல் 7 மலை இன்னொரு 3 மாசத்துல ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன் சார். அந்த படத்துக்கு அப்புறம் என்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறீங்க? இன்னும் முடிவு பண்ணலைங்க. ஓகே.